நீங்க செல்ஃப் டிசிப்ளின் பத்தி நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. டெய்லி ஏர்லி மார்னிங் எழுந்து ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணு எல்லாரும் சொல்வாங்க. ஆனா ஒரு ட்ரூத் யாரும் ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. அந்த ட்ரூத் என்னன்னா, செல்ஃப் டிசிப்ளின் நீங்க நெனைக்கிற மாதிரி மோட்டிவேஷன்ல வர்றது இல்ல. பல நேரம் அது அன்கம்ஃபர்டபிள் டிசிஷன்ஸ்ல தான் உருவாகுது. ஆரம்பத்துல டிசிப்ளின் ரொம்ப ஹார்டா இருக்கும், போரா இருக்கும், சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லா கூட இருக்கும். நீங்க ஒரு வேலை செய்யணும்னு தெரியும், ஆனா மனசுக்கு அத செய்யவே பிடிக்காது. அப்போதான் ரியல் டிசிப்ளின் டெஸ்ட் ஆகுது. அந்த மொமெண்ட்ல தான் நெறைய பேர் கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம பிரெயின் எப்பொழுதும் ஈஸியானத தான் தேர்வு பண்ணும். ஃபோன் ஸ்க்ரோல் பண்றது, டிலே பண்றது, கம்ஃபர்ட்ல இருக்கிறது. ஆனா டிசிப்ளினா என்னன்னா, அந்த ஈஸி சாய்ஸ விட்டுட்டு, ரைட் சாய்ஸ ரிப்பீட்டா தேர்வு பண்றது. அது ஒரு நாள்ல டெவலப் ஆகாது. அது ஸ்மால், ஸ்மால் ஆக்ஷன்ஸ்ல தான் பில்ட் ஆகும். ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கூட ப்ராப்ளம் இல்ல. ஆனா முழுக்க விட்டுட்டீங்கன்னா தான் ப்ராப்ளம். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். பெர்ஃபெக்ஷன் இல்ல. இன்னொரு ட்ரூத் என்னன்னா, டிசிப்ளின் இருக்கணும்னா மோட்டிவேஷன் வரணும்னு வெயிட் பண்ணக்கூடாது. மோட்டிவேஷன் வந்து போகும். ஆனா டிசிப்ளின் இருந்தா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க. ஈவன் when you don't feel like it. அதனால தான் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் ஆல்வேஸ் மோட்டிவேட்டடா இருக்காங்கன்னு இல்ல. அவங்களுக்கே டிசிப்ளின் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க ஃபீல் பண்ணலனாலும் செய்றாங்க. நீங்களும் அப்படியே செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, ஸ்லோலி அது ஹேபிட் ஆகிடும். ஆரம்பத்துல ஃபோர்ஸ் பண்ணி செய்யணும். அப்புறம் அது ஆட்டோமேட்டிக் ஆகிடும். அதனால நெக்ஸ்ட் டைம் எனக்கு மோட்டிவேஷன் இல்லன்னு சொல்லாம, என்னால இத ஸ்மால் ஆன ஸ்டெப்ல செய்ய முடியுமா? என்ன கேளுங்க. டிசிப்ளினா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது இல்ல. அது ஹார்டா இருந்தாலும் ஷோயிங் அப். நோபடி டாக்ஸ் அபவுட் திஸ். ஆனா இதுதான் ரியல் கேம். நீங்க அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி ஹாஃப் வித் இயர்.